ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிஜி. வெல்கம் பேக் டு டிஜி வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ் when life gives you tangerine ஒரு அழகான கதை. இதுவரை நம்ம 3 எபிசோட் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க முதல்ல போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4வது எபிசோடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அம்மாவும் பாட்டியும் ஹீரோயினை ஏதோ மலை மேலே இருக்க கோயிலுக்கு கூட்டி போய் ஏதோ விசேஷமான பூஜை செய்கிறாங்க போல். நம்ம ஹீரோயினை 3000 தடவை கீழே விழுந்து கும்பிட சொல்கிறாங்க. அப்படி பண்ணினா தான் அடுத்து பையன் பிறப்பான்னு அப்படி சொல்லி பண்ண வைக்கிறாங்க. அவளும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக அவள் நினச்சிக்கிட்டு அதை பண்ணுறான். அதை பார்த்து போதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. 3000 தடவை தலை வணங்கினாவது ஆம்பளை பிள்ளை பிறக்குதான்னு பார்ப்போம், வரும்போது கூட வெறுங்கைடாக வீசிட்டு வந்தா அப்படின்னு ரொம்ப கோமாத்திட்டாங்க. ஆனால் அதை கேட்டதும் ஹீரோட பாட்டி, நீ மட்டும் என்ன தங்க தட்டையாக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கலாய்க்கிறாங்க. முடிச்சுட்டு போகும்போது பாட்டி பின்னாடி ஏதோ பீன்ஸ் விதைகளை தூக்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி நடந்ததை என் பையன்கிட்ட சொல்லாத, என்னை பற்றி பேசினா அவன் உண்மையில தான் கோவப்படுவான், தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்காதுன்னு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. அவரே வேலை முடிச்சுட்டு டயர்டாக தான் வீட்டுக்கு வர்றாரு. இதை சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஏதோ சாமியோட சிலை மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் போய் அதை மூக்கிலேயே தட்டிட்டு ஓடிடுறா. அதை பார்த்ததும் ஹீரோட அம்மா, ஐயோ ஏன் இப்படி பண்ண, ஏதாச்சும் தெய்வ குத்தாகிட போகுதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி போய் கும்பிட்டு விழுகிறாங்க. அப்போ பின்னாடி அவங்க சித்தி உள்ளேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு கை குழந்தை இருக்குது. ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்துச்சுல, அவள் இப்போ பெரிய பொண்ணாக இருக்கா. இது 2வது குழந்தை. பிறந்த வீட்டை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுற போல். அங்கே உனக்கு மனசு விட்டு பேச ஆள் கூட இல்லை. நான் இருக்கேன், என்கிட்ட பேசு, உன் மாமியாரை பற்றி என்கிட்ட சொல்லு, நான் காது கொடுத்து கேட்குறேன், சந்தோஷமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. என் மேலே உனக்கு இன்னும் கோவம் குறையலையா? ஆனால் எனக்கும் உன் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்குது. நான் இல்லாதப்போ அந்த குடும்பத்தை நீ தான் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட, என்னோடய பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிட்ட, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே ஒரு பழைய சைக்கிள் கிடக்கு, இந்த சின்ன பிள்ளைங்க ஓட்டுவாங்கல்ல, அந்த சைக்கிளை கொண்டாந்து இந்தா இதை உன் பிள்ளை உன் மகளுக்கு வச்சுக்க, நான் அம்மாவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் அதை வாங்கினதும் நம்ம ஹீரோயின் ஏறி உட்காந்து விளாடுறா. அது உன்னோட பொண்ணுக்கு, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோட அம்மாவும் பாட்டியும் போய் அந்த கடலை நத்த பிடிப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் ஹீரோவோட பொண்ணுக்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டோம், இவன் ரொம்ப சின்ன பொண்ணு, இது ஹீரோனுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களும் கோவப்பட்டு சண்டை போட்டு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா நேரம் போய் வீட்டில் இருந்த சோளக்கதிரெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டா, நான் எண்ணி வச்சுருந்தேன் 5-6 இது எடுத்து போயிட்டா, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கம் ஒரு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி சைக்கிளை எடுத்துகிட்டு வர்றா. பார்த்தீங்களா, இந்த சோளக்கதை கொடுத்து இவ்வளவு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறா. ஆனால் ஹீரோட பாட்டி, பொண்ணுங்கள்லாம் அடுத்தவங்க யூஸ் பண்ண சைக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது, அதை தூக்கி காயெல்லாம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்ததும் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் ரொம்ப டயர்டாக போய் பொத்துன்னு மெத்தில் விழுகிறா. அவள் பாக்கெட்லேருந்து அந்த பீன்ஸ் விதைங்க விழுகுது. அதை பார்த்ததும் இன்றைக்கி அந்த பூஜை பண்ணிங்களான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். கவலும் அவங்க மேலே தப்பு இல்லை, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பையன், உன்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களா, ஹீரோ நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கோமா சொல்கிறான். அதெல்லாம் வேணாம் விடுங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறான். இல்லை, நீ ரொம்ப கஷ்டப்படுற, சொல்லு உனக்கு என்ன பண்ணணும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், என்னோடய பொண்ணு என்ன மாதிரி இருக்கக்கூடாது, அவள் நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், இந்த ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்டுற விஷயத்தோடு விட மாட்டுறாங்க, அவளுக்காச்சும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 டைனிங் டேபிள் இருக்குது போல். ஒன்றில் பூரா அந்த வீட்டில் லேடிஸ் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க போல், இன்னொன்றில் அந்த வீட்டோட ஜென்ட்ஸ் உட்காந்து சாப்பிடுவாங்க போல். அப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு கேட்குறா,
எனக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கும், இன்னும் நிறையா இருந்தால் கொடுங்க, எனக்கு தீந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு எல்லோரும் இருந்த அப்புறம் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் நிறையா வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதுக்கு ஹீரோ அவனோட டேபிளில் இருந்து அந்த டேபிளுக்கு போய் உட்காந்து தன்னோட பொண்ணுக்கு பட்டாணி எடுத்து கொடுக்குறான். வெளியே அவன் இன்னொரு பூசைகள் வாங்கி வந்திருப்பான் போல். அதை பார்த்ததும் இன்னும் கோபமாயிடுறாங்க. முடிச்சு வேலைக்கு போகும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஹீரோயின் அடுப்படியில் உட்காந்து டாடா சொல்லிக்கிட்டு இருக்கா. படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டாலும் வெளியே சிரிப்போட டாடா சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேலைக்கு போகிறோம். அடுத்த வருஷம் 1994 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வயசாயிருச்சுல, வெளியே ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள நம்ம ஹீரோனோட பொண்ணு யார்கிட்டயோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கா. யாரையும் லவ் பண்ணுறா போல், பாய் ஃப்ரெண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது, உங்கள் அம்மாவுக்கு வீட்டிலே இருக்க பொண்ணு தான் பிடிக்கும் போல் அப்படின்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட பொண்ணும் ஹீரோயின் மாதிரி தான் இருப்பாள். 2 பேருக்கும் ஒரே ஆக்ட்ரஸே போட்டாங்க போல். வெளியே நம்ம ஹீரோனை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்கல்ல, இப்போ உள்ள ஒரு ரேக்கு ஃபுல்லாக டிசைனாக நிறைய ஷூ செப்பல்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினு கத்துறாங்க. இல்லை நம்ம ஹீரோனோட பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாள். அதுக்கு முந்தின நாள் அவள் பாய் ஃப்ரெண்டோட அம்மா மீட் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் அவங்களுக்கு இவளை பிடிக்கல, ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கெலாம் போக வேணாம், நீ வீட்டிலே இரு, வெளியே போனால் எங்களுடைய மரியாதை குறைஞ்சிடும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனோட பொண்ணு இல்லை நான் வேலைக்கு போவேன், எனக்கு இப்போ ப்ரமோஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா, வீட்டு வேலைக்காரி ஆகிடக்கூடாது, படித்து நல்ல வேலைக்கு போகணும், நீ சொந்த காலம் நிற்கணும்னு. அதனால இப்படி சொல்கிறா. ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்கலை. இவளும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஓப்பனாக பேசிட்டு வந்துடுறா. இங்கே ஃபோன்லேயும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பிரேக்கப் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு கோபமாக வெளியே வர்றா. இங்கே நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப கத்தி விடுறா. ஆசைப்படும் போது நீங்கள் வாங்கி கொடுக்கல, இப்போது நானே வேலைக்கு போகிறேன்ல, அதனால் பிடிச்சா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா வேலைக்கு போகிற இடத்துல எதுவும் பிரச்சனையா, கொஞ்சம் வேணால் லீவ் எடுத்துக்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் கோவப்பட்டு உன் இஷ்டத்துக்கு லீவ் எடுக்க முடியாது, ஆஃபீஸ் வேலைக்கு போனால் தானே தெரியும், நீயே வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இருந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை பேசிடுறா. அதுக்கு அவங்க ஏமா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் கோவத்தில் நீங்கள் தான் அந்த கிராமத்தில் ஏழையாக வாழ்ந்தீங்க, நான் அப்படி இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. அவங்க இல்லை எனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. பொண்ணோட ஒரு ஷூ எடுத்து போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணுற முதல் நாள் வரைக்கும் எனக்கு தோணலை, ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு எனக்கு வாழ்க்கை தான் சொர்க்கமாக இருக்குது, வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்காது அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போ வெளியே நம்ம ஹீரோ வர்றாங்க. நம்ம ஹீரோனோட பொண்ணுக்கு தான் பட்டாணி ரொம்ப பிடிக்கும்ல, 2 பை நிறையா வாங்கி வந்திருக்காங்க. ஒரு விசில் வாங்கி வந்திருப்பார் போல், அதை நம்ம ஹீரோயின் காது பக்கத்துலேயே அடித்து வெறுப்பேற்றி சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட பொண்ணுக்கு தான் பட்டாணி பிடிக்கும்ல, 2 பை நிறையா வாங்குறான். வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் நம்ம ஹீரோவோட பாட்டி ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க போல். கிச்சனில் இருக்க ஹீரோயினை சாமி கும்பிட சொல்கிறாங்க. போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட பொண்ணை இவங்கள மாதிரி அந்த ஜோசியம் பார்க்குற வேலை பார்க்க வைக்க பூஜை பண்ணுறாங்க போல். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கோபத்தில் அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுறா. பொண்ணை கூட்டு வெளியே வர்றா. இதை பார்த்ததும் கோபமான ஹீரோட அம்மாவும் பாட்டியும் ஹீரோனோட பொண்ணை அந்த பக்கம் பிடிச்சிருக்கிறாங்க, இவன் இந்த பக்கம் பிடிச்சிருக்கிறா. அவங்க அங்கிட்டு இழுக்க கொஞ்சம் இங்கிட்டு இழுக்கன்னு கொஞ்சம் பிரச்சனையாகவே போகுது. நம்ம ஹீரோட அம்மா இங்கே பாடுறா, நம்ம பாட்டியை எதிர்த்து பேசுகிறா, சொன்னதை கேட்க மாட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினையும் அவள் பொண்ணையும் கூப்பிட்டு வெளியே வந்துடுறான். தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காங்க போல். வேலை எதுவும் இல்லாமல் வாடகை கொடுக்க முடியலை. வெளியே வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்றாரு. வெளியே வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைச்சதும் உங்களுக்கு வாடகை பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவர் அதுக்கெலாம் அவசியமே இல்லை,
உங்களுக்கு 3 மாதம் வாடகை சேர்த்து யாரோ மொத்தமாக கொடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பையன் யார் அப்படிலாம் அங்கே யாரும் கொடுக்க மாட்டேன்னு கேட்கும்போது, யாராவது தோன்னு ஒருத்தவங்க அவங்க குடும்பத்துலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க 2 பேர் குடும்பத்துலேயும் யாருமே அப்படி தோணும் இல்லை. யாருன்னு 2 பேரும் பேசிட்டு யாருன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ மேலே சந்தேகப்படுறான். அதுக்கு அவனும் அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது, சின்ன வயசுலேருந்து என் கூட தானே நீ இருக்க, உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறான். அடுத்து கொஞ்ச நாள் அந்த நத்தப்பிடிக்க லேடிஸ்லாம் நம்ம ஹீரோனை பார்க்க வந்திருக்காங்க போல். நம்ம ஹீரோயினு இப்போ 2வது தடவை கன்சீவாக இருக்கா, அதனால பார்க்க வந்திருப்பாங்க போல். இவ்வளோ தூரம் வீட்டை விட்டு தனியாக இருக்கீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வர்றான். கையில் ஏதோ பெருசாக அடிபட்டுருக்கு போல். அதை பார்த்ததும் ஹீரோயின் போய் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. அடிபட்டதும் போட்ட திருப்ப சொல்லியிருக்கலாம்ல, கையில் அடிபட்டதோட வேலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்துறா. நம்ம பையன் அப்படி சைலண்ட்டாக இருக்கான். ஐயோ பேச நேரத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கையை பிடிச்சி கூட்டி போகிறான். இந்த ஊரில் நம்ம ஹீரோ புதுசாக வேலைக்கு செஞ்சுருப்பான்ல, அது நம்ம யாங்க இருக்கான்ல அவங்ககிட்ட செஞ்சுருக்கான் போல். அதாவது நம்ம ஹீரோயின் 2வதாக மேரேஜ் பண்ண ஒரு பையனை பார்த்துருப்பாங்களா பணக்காரனை, அவங்ககிட்ட. ஆனால் அவன் நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப வேலை வாங்குறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் போல். அதனால் டெய்லியும் ஹீரோ வந்து சாப்பிடாம தூங்கிடுறான். ஒரு நாள் ஹீரோ வேலை முடிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் தூங்கிடுறான். நம்ம ஹீரோயினு அவன் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக ஏதோ காயமாக இருக்குது. இதை பார்த்ததும் ஹீரோயின் கஷ்டப்படுறா. அங்கே நம்ம ஹீரோயினு அந்த யாங்க இருக்கான்ல அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே அவனோட ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களை தான் இப்போ 2nd டைம் மேரேஜ் பண்ணிக்கான் போல். ஆனால் அவங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் போல். அவங்க கையில் வாயிலெலாம் அடிபட்டுருக்கு, காயமாக இருக்குது. இதை பார்த்ததும் ரொம்ப பயப்படுறா. அதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, கேள்விப்பட்டேன் கையில் அடிபட்டுருன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டுக்கு பேராசை அதிகம், நான் வந்து தான் அவரை திட்டி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே மட்டும் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு தெரில அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் கோவத்தில், அவர் பண்ணதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க, உங்கள் மேலே மரியாதையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற இடத்துல தான் காட்டுறாங்க. நம்ம யாங்கோட போட்டில் தான் ஹீரோ இருக்கான். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஆனால் யாங்க அவனை விட மாட்டான். என்னடா எப்போதும் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிற, உன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமா, அவ்வளோ காதலா, என்றப்ப ஏங்கி போயிருக்க போல தப்பாக பேசிட்டு நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல் நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்காக இன்னும் கொஞ்சம் ரொம்ப பேசிட்டு காலிலே அடிச்சிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. அதை பார்த்துட்டே பொறுக்கி அப்படின்னு கத்திட்டு வேகமாக ஓடி வர்றா. அந்த நேரத்தில் காட்டுறாங்க, சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ இப்படி தான் யார்கிட்ட அடி வாங்கி மாட்டிக்கிட்டாக்க நம்ம ஹீரோயின் தான் அது காப்பாற்றுவா போல். பொறுக்கிட்டேன்னு சொல்லி கத்திட்டு ஓடியாரா. எல்லாத்தையும் காட்டுறாங்க. இனிமேல் இவர் உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட காலில் இவ அடிச்சிடுறா. இப்படித்தானே அவருக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி கத்துறா. அங்கிட்டு அவன் வழியில் கத்துறான். 2 பேரும் கையை பிடிச்சி வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. அப்படியே அந்த 1994 கட்டுறாங்க. அதுலேயும் 2 பேரும் கையை பிடிச்சி நடந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வலின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வலிக்குது போல், நடக்கவே கஷ்டப்படுறாரு. அதுக்கு ஹீரோன்னு சொல்கிறாங்க, வயசாயிட்டா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உன்னை பத்திரமா வழி அனுப்பிட்டு தான் நான் கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கு ஓ நான் போனதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறியா, அந்த ஆசை வேற இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதை மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி இந்த லவ் சீரிஸ் பிடிக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மற்ற எபிசோட் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இது உங்கள் டிஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் டிஜி. தேங்க்யூ. பாய்.